யோக தசை நடக்கணும். யோக தசைனா ஏதேனும் ஒரு வகையில் ஜாதகருக்கு 5, 9 அதிபதிகள் தொடர்பு, அதிபதி அல்லது 5, 9 வீட்டோடு 5, 9 வீட்டோடு தொடர்பு தசை நடக்கணும். வீட்டோடு தொடர்பு தசை. அதனாலதான் சில நேரம் ஒரு முறை பதவியில் இருக்கிறார், அடுத்த முறை தோக்குறார், மீண்டும் ஜெயிக்கிறார். காரணம் ஜாதகருக்கு நடக்கும் தசை, ஒரு ஃபேவரான தசை. இந்த 3 பாவமும் நல்லா இருக்குன்னா எப்பயுமே அரசியல் களத்துல போட்டி போட்டுக்கொண்டே இருப்பான். இந்த 3ம் நல்லா இருந்தா அரசியல் களத்துல போட்டி போட்டுக்கொண்டே இருப்பார். சில பேருக்கு சனி மட்டும் நல்லா இருக்கும், ஒரு மக்கள் மத்தியில ஒரு ஃபேமஸ் ஆகி ஒரு முறை மட்டும் ராஜ்யத்தில் இருப்பார்கள், மறுபடி இருக்க முடியாது சூரியன் 6ஆம் இடம் நல்லா இல்லைன்னா. அது போல 6ஆம் இடம் மட்டும் வலுவா இருக்குன்னா எப்பொழுதுமே தோற்றாலும் மீண்டும் மீண்டும் போராடக்கூடிய குணத்தை கொடுத்துரும். இந்த 3ம் நல்லா இருக்கணும், பிளஸ் இந்த 4வது யோக தசை நடக்கணும். இந்த 3 நல்லா இருந்தால் அரசியல் களத்தில் கடைசி வரைக்கும் நீடித்து நிற்பார். இந்த 4வது நல்லா இருந்தா பதவியை அனுபவித்துக் கொண்டிருப்பார். இந்த 4 விதிதான். இந்த 4 விதிக்கு உட்பட்ட ஜாதகர்கள் அரசியலில் வெற்றி பெறும் ஜாதகர். முனி அரசியலில் நீடித்து வாழக்கூடியவர். நீடித்து அவருடைய பிறப்பிலே எப்பெல்லாம் ராஜ்ய சபாவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஆரம்ப கட்ட வயது உள்ளதோ அந்த வயதில் இருந்து அவருடைய ஆயுள் காலம் முழுவதும் ஒரு அரசியலில் ஈடுபாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த 3 விதி இருக்கணும். 4வது விதி என்பது எப்பப்பெல்லாம் ஜெயிப்பார் என்றத இந்த 4ஆம் விதி சுட்டி காட்டும். இதுல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா லாங் டைமா இருக்க முடியாது, வந்து செல்லக்கூடிய நிலையில் இருப்பார்ன்றத உறுதிப்படுத்தும். சோ இந்த வீடியோல பொதுவான அமைகள்ல கொடுத்தாச்சு. இந்த அமைகளில் உங்கள் ஜாதகம் இருந்தால் அரசியல்ல நீங்க உயர்மட்டத்தில் கீழ்மட்டத்தில், அதுக்கும் ஒரு விதி. உயர்மட்டத்தில் இருப்பீர்களா கீழ்மட்டத்தில் இருப்பீர்களா, அதாவது ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏவா இருப்பீங்களா, இல்ல அமைச்சரா இருப்பீங்களா, இல்ல ஒரு ஊராட்சி தலைவர் அமைகள்ல இருப்பீங்களான்றத 5ஆம் இடம் உறுதி செய்கிறது. இதான் உங்க பூர்வ புண்ணிய பாவம். 5ஆம் இடம். இதை 5வது விதி. 5வது விதி நீங்கள் எங்கு இருப்பீர்கள் என்பதை